கூடிய சீக்கிரம் இந்த போயிங் கம்பெனியோட விமானங்கள்லாம் ரத்து செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 4 நாளைக்கு முன்னாடி தான் அகமதாபாத்ல ஏர் இந்தியாவோட போயிங் 787 ரக விமானம் பாத்தீங்கன்னா சிதறி 280 கிட்ட உயிர் பலி ஏற்பட்டது. அதே மாதிரியான ஒரு கோர விபத்து லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்த விமானத்துல நேத்து நடக்க இருந்தது. அதுவும் பாருங்க, பிரிட்டிஷ் ஏர்வேஸோட அதே ரக போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தாலேயே நடக்க இருந்திருக்கு. இது நம்ம அகமதாபாத்ல நடந்துச்சுல ஒரு விமான விபத்து. அதே ரக போயிங் 787 விமானம் இங்கேயும் ரொம்ப பெரிய விபத்தை சந்திக்க இருந்திருக்கு. அதை தடுத்து நிறுத்திருக்காங்க விமானி. அதாவது லண்டன் ஹீத்ரோல இருந்து சென்னை பிரிட்டிஷ் ஏர்வேஸோட போயிங் 787 விமானம் பாத்தீங்கன்னா நேத்து ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் டைமிங்க்கு 5:10 பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட பயணிகளோட கிளம்பு இங்க லண்டன் ஹீத்ரோல இருந்து சென்னைக்கு வரும். ஃளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 9000 அடி உயரத்துக்கு பறந்ததுக்கு அப்புறம் அப்படி பறக்க தொடங்கினதுக்கு அப்புறம் விமானத்தோட ரெக்கையில பாத்தீங்கன்னா பிளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. உடனடியா அந்த விமானத்துல இருந்து ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பிளாப்ல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுருச்சு, நாங்க திரும்ப தரையிறக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நைஸா ப்ராப்பரா வெளியேற்றிட்டு விமானத்தை தரையிறக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாதுகாப்பாவும் அந்த விமானத்தை தரை